லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்க நீலிய வேண்டி பாதுகாப்பு சக்கரத்தை போடுறியா? உன்னை அழிச்சிட்டு தாண்டா நான் போவேன். ஐயோ, சக்கரம் அழியுது. ഏയ് ദുരാത്മാവേ, നിന്നോടാ പറയുന്നത് ഇവിടുന്ന് പോവാൻ. ഇല്ലെങ്കിൽ ഞാൻ നിന്നെ കട്ടുക്കുൾ കൊണ്ടുവരും. என்ன நீயும் கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவியா? நீ முதல்ல உன்னை காப்பாத்திக்க பாரு. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. ஏய், ഞാൻ നിന്നെ അഴിക്കും. உன்னை காப்பாத்திக்க பாதுகாப்பு சக்கரத்தை போடுற நீ என்ன அழிக்க போறியா? உன்னையும் அந்த மந்திரவாதியையும் அழிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஓம் காளி. അനു, നിന്നെ പോലെ 1000 ആത്മാക്കളെ பார்த்தவனாണ് ഞാൻ. എന്റെ നീലിക്ക് മുன்னால் നിന്നെ കൊണ്ട് ഒന്നും ചെയ്യാൻ முடியாது. நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆத்மா இல்ல. அந்த ஈசனை நினைச்சு தவம் பண்ணி சக்தி பெற்ற ஆத்மா. முயற்சிக்க வேண்டாம் அனு. நின்னால் ஆ வளையத்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஓம் கிரீம் காளி.
மனுஷியா குருவே, அணு கட்டுல இருந்து விடுபடக்கூடாது. மந்திர கட்ட பலமாக்க மந்திரங்களை பிரயோகி. சரி குருவே. ஓம் கிரீம் காளி, ஓம் கிரீம் நீலி. நீங்க என்ன பண்ணாலும் சரி, உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க சக்திக்கு எல்லாம் அப்பாற்பட்டவனா. காளி, சூளி, நீலி, பைரவி. இந்த கட்டை நான் அறுக்கணும். அவங்க அவுத்துருவாங்களோ? கைத்த அறுத்துடணும். இனிமே உங்களை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. கிட்ட வராத, கிட்ட வராத. ஏய், சாவுடா, சாவு. குருவை விட. என் தங்கச்சி குழந்தைய கொல்ல நினைச்சீங்கல்ல, நீங்க ரெண்டு பேரும் சாவுகணும். என்ன எதிர்க்கிறது தைரியமா வந்தல்ல, அதுக்கான பலனை நீ அனுபவிச்சே தீரணும். காளி, மகா காளி. குருவே, இந்த அனுபவம் ஒரு தெரியாம பண்ணிடுங்க. நீலி, சூடி, നിന്നെ പഴിച്ച് അപ്പി കുഴന്തയെ യാഗത്തിൽ ഇറക്കി ഞാൻ ബലി കൊടുക്കും. பாப்பாவை காப்பாத்த வாக்கா வா. இப்பவே நான் உன்னை கொல்றேன். ஏய் அனு, நீ எங்களை கொல்றது சாதாரண காரியம் அல்ல. நாங்க கடும் தவம் இருந்து நீலியோட அருள் பெற்றவங்க.
நின்னால எங்க 2 பேரையும் ஒன்னும் பண்ண இயலாது. இந்த அஸ்தமன நட்சத்திரம் முடியற நாளுக்குள்ள உங்க 2 பேரையும் நான் அழிச்சு காட்டுறேன்டா. அது வரைக்கும் உங்க 2 பேரையும் நான் கல்லா மாத்துறேன். அனு, உங்களை அழிக்க உங்களுக்கு சக்தி கொடுத்த அந்த நீலிக்கிட்டேயே நான் போய் தவத்துல உட்கார்றேன். அந்த மந்திரவாதியையும் நம்பூதிரியையும் இந்த அஸ்தம நட்சத்திரம் முடிகிற நாளைக்குள்ள நான் அழிக்கணும். அதுக்காக காளியோட இன்னொரு அம்சமான ஜெகதாத்ரி நீலி உன்னை நினைச்சு நான் தவம் செய்யறேன் தாயே. நீதான் எனக்கு துணையா இருக்கணும். ஓம் காளியை நம, ஓம் கபாலினியை நம, ஓம் காந்தாயை நம, ஓம் காமதாயை நம, ஓம் காமசுந்தரியை நம, ஓம் காலராத்திரியை நம. அக்கா, உன்னாலதான் பாப்பா இப்போ நல்லா இருக்கா. சூனிய நட்சத்திரம் போற வரைக்கும் நீதான் எங்க கூட இருந்து பாப்பாவை காப்பாத்தணும்க்கா. ஜோதி, பாப்பா நல்லா தூங்கிட்டா. நீ பாப்பாவை பாத்துக்கோ. நான் வீட்டுக்கு போயிட்டு காலையில வரேன். சரிங்க அபி. ஜோதி, நீ தீபத்தை மட்டும் அணைய விட்டுறாத. சூனிய நட்சத்திரம் மறையிற வரைக்கும் தீபம் எரிஞ்சிட்டே இருக்கணும். தீபம் தான் பாப்பாக்கு பாதுகாப்பு. சரிங்க அபி. தீபம் அணையாம நான் பாத்துக்கிறேன். மந்திரவாதி சீடன் சொன்ன மாதிரி இந்நேரம் அந்த அபியோட குழந்தை செத்து இருக்கணும். செத்துச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேசாம மந்திரவாதிக்கே போன் பண்ணி கேட்டலாம். விஜயலட்சுமி, விஜயலட்சுமி. மேடம், சொல்லுங்க மேடம். உன் போனை கொடு, நான் ஒரு கால் பேசுறேன். என்ன யோசிக்கிற? உன் போனை கொடு. மேடம், செல்லுக்குள்ள சரியா டவர் கிடைக்காது மேடம். நான் வேணா செல்லை திறந்து விடுறேன், நீங்க வெளியில வந்து பேசுங்க மேடம். சரி, செல் ஓபன் பண்ண. மேடம், நீங்க கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. நான் போய் சார்ஜர்ல போட்டுருக்கிற என் போனை எடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். சரி, நீங்க இங்கே இருங்க மேடம். மேடம், என்ன மேடம் இங்கே நிக்கிறீங்க? மேலதிகாரிங்க யாராவது பார்த்துட்டா எனக்கு பிரச்சனை ஆயிடும் மேடம். கொஞ்சம் ஓரமா நில்லுங்க மேடம். சரி, நீ போய் ஃபர்ஸ்ட் போன் எடுத்துட்டு வா. சரிங்க போ. மேடம். சஞ்சீவ் கண் முழிச்சிருக்க கூடாது, கண் முழிச்சிருக்க கூடாது. நல்ல வேலை
சஞ்சீவ் கண் முழிக்கல, நல்லா தூங்குறான். எப்படியோ பாப்பாக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தியாச்சு. மங்கா ஹாஸ்பிட்டல்ல கூமால இருக்கா. மங்கா எந்திரிச்சு வர வரைக்கும் பாப்பாவை நாம ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். சரி, டைம் ஆயிடுச்சு. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும். தூங்குவோம். அபி ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறாள். ஏன் மறைக்கணும்? ஒருவேளை அந்த விஷயம் தெரிஞ்சா நான் கஷ்டப்படுவேன்னு நினைக்கிறாளோ? நான் கஷ்டப்படுற விஷயம்னா அப்ப அபி ஏதோ பிரச்சனையில இருக்காளோ? எப்படி தூங்குறான் பாரு, குழந்தை மாதிரி. சஞ்சீவ், நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்டா. அது உனக்கு தெரியக்கூடாதுன்னுலாம் இல்ல. நான் சொல்ல முடியாத ஒரு சூழல்ல இருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல. நான் உன்கிட்ட ஒவ்வொரு தடவையும் உண்மையை மறைக்கும் போது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சொல்லணும்னு தோணும், ஆனா சொல்ல முடியாத நிலைமை. சாரி சஞ்சீவ். நிலைமை எல்லாம் சரியாகட்டும். அதுக்கப்புறமா நான் உன்கிட்ட மறைச்ச விஷயத்த நான் சொல்லிடுறேன். நீ தூங்கு. என்கிட்டேருந்து நீ ஏதோ மறைக்கிறேன்னா அதை நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் அபி. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ கஷ்டப்பட நான் விட மாட்டேன். உனக்கே தெரியாம என்கிட்ட மறைக்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சு சரி பண்ணுவேன். Ha ha ha!